என் மனைவியை மகிழ்ச்சி படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன், என் பிள்ளைகளை மகிழ்ச்சி படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மகிழ்ச்சி படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கோடிகளை கொட்ட வேண்டுமா? தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும்? என் நேரங்கள், வாழ்க்கை அனைத்தையும் பள்ளியிலே கழிக்க வேண்டுமா? தேவையில்லை. அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கவில்லை. உன் பாவத்தை தியாகம் செய், அல்லாஹ் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவான். நீ அவனை பாவத்தை தியாகம் செய்து நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான். சிறந்த மக்களிடத்தில், சிறந்த கூட்டத்தில் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய முதல் விஷயம், நல்ல பதிய வச்சுக்கொள்ளு. என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். என்ன ஆதாரம்? قل يا عبادي الذين اسرفوا على انفسهم يا عبادي الذين اسرفوا على انفسهم. தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் செய்து வரம்பு மீறிய என் அடியார்களே, பாவிகளை அல்லாஹ் அழைக்கிறான். நஃப்ஸுக்கு மாற்றமாக நடந்தவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் கொடிய குற்றத்தை செய்வேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் தொழுகைகளை தவற விட்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் கொலை செய்தேன், விபச்சாரம் செய்தேன், இன்னும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்தேன், எனக்கு இன்னும் வாழ்வதற்கு ஒரு நொடிதான் இந்த பூமியில் இருக்கிறது, என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். யார் மன்னிக்க முடியும் அவனை தவிர என் பாவங்களை? என் தந்தை மன்னிக்க முடியுமா? தாய் மன்னிக்க முடியுமா? என் மனைவி மன்னிக்க முடியுமா? பிள்ளைகள் மன்னிக்க முடியுமா? என் பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. இப்படி குர்ஆன் பேசுகிறது பாருங்கள். யார் அசிங்கமான செயல்களை செய்து, மானக்கேடான காரியங்களை செய்து, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினார்களோ, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ومن يغفر الذنوب الا الله, என்னிடத்திலே ஏந்தப்பட்ட அந்த பாவத்தை என்னை தவிர யார் மன்னிப்பார்கள்? அல்லாஹ் பெருமையோடு கேட்கிறான். அவன் அந்த பெருமைக்கு உரித்தானவன். ومن يغفر الذنوب الا الله. அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் இந்த வார்த்தையை கூறி, யா அல்லாஹ், என் பாவத்தை நீ மன்னித்தே ஆக வேண்டும், உன்னை தவிர எனக்கு வேறு வழி என்ன? நீதான் மன்னிக்க முடியும் இந்த பாவத்தை, உன் வாக்கு அது என்னை மன்னிப்பா என்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய பேருக்கு இந்த பழக்கமே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டம் சொன்னாங்க, அல் பகீல். கஞ்சர்கள் யார் என்றால், யாருக்கு முன்னால் என் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ, யார் அதற்கு ஸலவாத்தை கூறவில்லையோ அவர்கள்தான். அல்லாஹ் பாதுகாப்பான. முஹம்மது ரசூலுல்லாஹ் உள்ளத்திலிருந்து அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள். ஏதோ நாவுகள் அசைக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது, உள்ளத்திலிருந்து அன்போடு எழ வேண்டிய வார்த்தை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யப்சுது யதஹு பில்லைல் லியதூப முஸ்ஸிஉன் நஹார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவில் அவனுடைய கரத்தை விரித்து வைக்கிறான், பகலில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கிறான், இரவில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. எதுவரை? ஹத்தா தத்லு அஷம்சு மின் மக்ரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை. என்ன அர்த்தம் அப்படின்னா? என்ன அர்த்தம் அப்படின்னா?
கியாமத்து வரும் வரை ஒரு நொடி கூட அல்லாஹ்விடத்திலே இல்லை, இந்த நொடியில் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான் என்று. காலை எழுந்தது முதல் இரவு வரும் வரை, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை அல்லாஹ்வுடைய வாசல் திறந்தே இருக்கிறது. அதில் செல்வது எம்முடைய கடமை. அதை அல்லாஹ் ஒருபோதும் அடைக்க மாட்டான். அல்லாஹ் அதை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். நீ இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய், என்னை நோக்கி வராதே என்று அல்லாஹ் யாரையும் மிரட்டி இருக்க மாட்டான். ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்னவன், அவனுக்கு கலிமா மறுக்கப்பட்டது, அவனுடைய வாய் அடைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ஒருவேளை அவன் கலிமா சொல்லி இருந்தால், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கலிமா அவனுடைய பாவத்தை அழித்திருக்கும். கருணையாளன் அவன், அவனுடைய கருணையை யாரும் எண்ண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபத்தி அப்தி. ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். அல்லாஹ் அதிக மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய குணம் அது. அல்லாஹ் லல்லாஹு அஷத்து ஃபரஹன், அதிகமான மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு அடியான் அவனிடத்திலே திரும்பி வரும் பொழுது. ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்கிறான், தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும். பல ரிவாயத் சொல்கிறது, எல்லாவற்றையும் உண்டாக சேர்த்து சொல்கிறேன். வாகனத்தோடும் உணவோடும் தன்னுடைய பானத்தோடும் அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறான். பாலைவனம் பற்றி நமக்கு தெரியும், அதனுடைய பயணம் எப்படி என்று. பயணம் செய்யும் பொழுது திடீரென்று களைப்பு வருகிறது. களைப்பில் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுப்பதற்காக உறங்குகிறான். வாகனத்தையும் உணவையும் பானத்தையும் வைத்துவிட்டு விழித்து பார்க்கிறான். அவனுடைய வாகனமும் இல்லை, உணவும் இல்லை. என்னாகும்? பாலைவனத்தில் எதுவுமே இல்லைன்னா அவன் நப்சு சொல்லுகிறது, உனக்கு பசி வந்து விட்டது, தாகம் வந்து விட்டது, மரணம் தான் உனக்கு, இனிமேல் வாழ்வதற்கு அவகாசமே உனக்கு இல்லை, மரணத்தை எதிர்பார்த்து இங்கே உட்காரு. அவ்வளவுதான் மனசு சொல்லுது. மரணத்தை எதிர்பார்த்தவனாக உட்காருகிறான். அப்படியே அசதியில் உறங்கி விடுகிறான். வாழ்வை தொலைத்து விட்டேன், இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று அந்த உறங்கிய அந்த அடியான் மீண்டும் விழித்து பார்க்கிறான். அவனுக்கு முன்னால் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அந்த அடியான் எழுந்தவுடன் மகிழ்ச்சியில் அல்லாஹ்வை பார்த்து சொன்னான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். இது குஃபர். இப்படி சொல்வது என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ என்